வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். விறுவிறுப்பாக நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமார திசநாயக வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையோட வரலாற்றில் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது, தேர்தல் முடிவுகளாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் மும்முனை போட்டி என்பது நிலவி இருக்கிறது. ஏகேடி என்ற புதிய புயலும் இந்த தேர்தலில் வீசி இருக்கிறது. ஏகேடி வெற்றி பெற்று இலங்கையின் அதிபராகவும் பொறுப்பேற்க இருக்கிறார். ஒரு கடுமையான போட்டி நிலவியது அப்படின்னே சொல்லலாம். விருப்ப சுற்று வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற ஒன்று நடத்தி அதில் அனுரகுமார திசநாயகி வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நாம் இன்றைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். இலங்கையின் தேர்தல் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன, இலங்கையின் தேர்தல் இந்தியாவில் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்பதை பற்றி பல கோணங்களில் நாம் இன்று பேச போகிறோம். இது தொடர்பாக நம்முடைய பேச திமுகவிலிருந்து திரு கலைராஜன் அவர்களும், விசிகாவிலிருந்து வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்களும், இலங்கையிலிருந்து அரசியல் ஆய்வாளர் டாக்டர் வி ஜனகன் அவர்களும், இன்னும் சற்று நேரத்தில் ஹரீஷ் முகமது இப்ராஹிம் அரசியல் ஆய்வாளர் அவர்களும் நம்முடைய இணைய போகிறார். இவர்கள் நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நால்வருக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிற டாக்டர் வி ஜனகன், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களிடம் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏகேடி இலங்கையின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அங்கு தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இலங்கை மக்களோட இந்த முடிவு இந்த தேர்தலில் எதை பொறுத்து அமைந்தது, இந்த முடிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டியா இலங்கையோட வரலாற்றில் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட முதற்கட்ட பார்வை? இன்று இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் களமாக அமைந்தது. இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் இது இலங்கையை பொறுத்தவரை மிகவும் ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த தேர்தல் அமையப்பெற்றது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் களத்தில் இன்று அனுரகுமார திசநாயக்க அவர்கள், ஏகேடி சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசநாயக்க அவர்கள் 5,07,29,025 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் 42 வீதமான வாக்குகளை அவர் என்று பெற்றிருக்கின்றார். அவ்வாறு பெற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் 50 வீதமான வாக்குகளை பெற்ற ஒருவரால் தான் ஜனாதிபதியாக வர முடியும். அதுதான் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆனாலும் அவ்வாறு ஒருவர் 50 வீதமான வாக்குகளை பெறவில்லை என்று சொன்னால் 2வது 3வது விருப்ப வாக்குகள் 3வது 4வது 5வது என்று சொல்லப்படுகின்ற அந்த தெரிவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பெற்றிருப்பார்கள் என்றால் அந்த 2வது 3வது வாக்குகளை 1வது 2வது வாக்காளருக்கு இணைத்துக் கொண்டு இறுதியான முடிவை அறிவிப்பார்கள். அவ்வாறு இறுதியான முடிவை அறிவிக்கும் பொழுதும் கூட அவ்வாறு எண்ணிய பிறகும் கூட 50 வீதமான வாக்குகள் வரவில்லை. ஆகவே இறுதியாக முடிவெடுப்பார்கள். யார் அதிலே கூடுதலாக இருக்கிறாரோ அவர் அந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்றவராக அறிவிக்கப்படுவார். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக 42 வீதமான வாக்குகளை பெற்று இன்று ஜனாதிபதியாக, இலங்கையுடைய 9வது ஜனாதிபதியாக இன்று அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடன் அடுத்த கட்டத்தில் இருந்தவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் 43,63,063 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அவர் 32 வீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அவர் போல் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த முறை தனித்து அவர் போட்டியிட்டார். அவரும் இன்று 22 லட்சம் வாக்குகளை பெற்று 17 வீதமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த முறை முதல் முறையாக இலங்கையில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசநாயக்க என்று சொல்லப்படுகின்ற ஏகேடி என்ற அந்த தலைவர் என்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தலைவரானவர் பல வருட காலமாக, அதாவது கடந்த தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் வெறும் 3 லட்சம் வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருந்தார்கள். அந்த அணியினர் இன்று 57 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு பாரிய பிரளயம் ஒன்றினை ஏற்படுத்தி, ஒரு சூறாவளி போல் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். நிச்சயமா வெறும் 3% வாக்குகளை மட்டுமே கடந்த 2019 பெற்ற அனுரகுமார திசநாயக இன்று இலங்கையின் அதிபராகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. இந்த மாற்றத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பல விஷயங்கள் தீர்மானிக்கும். இந்த தேர்தலில் மக்களோட ஒற்றையா தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன?
முதலில் நாங்கள் குறிப்பிட வேண்டும், இன்று இந்த ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடியவர் 42 வீதத்தை பெற்றிருக்கின்றார். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையானது ஒரு பொருளாதார ரீதியான பின்னடைவை சந்தித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய கடந்த ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அந்த காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்பெடுத்தார். ஆனால் அவர் பொறுப்பெடுத்திருக்கும் பொழுது நாட்டில் 2 பிரதான பிரச்சனைகள் இருப்பதை அவர் அடையாளம் காண தவறிவிட்டார் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, 2வது மிகப்பெரிய பிரச்சனை இளைஞர்கள், நாட்டில் உள்ள மக்களுடைய அவர்களுடைய இளைஞர்கள் சார்பான பிரச்சனை. ஆகவே இளைஞர்களுடைய பிரச்சனையினால் தான் இந்த நாட்டிலே மிக அதிகமான கலவரங்கள் ஏற்பட்டது. அந்த இளைஞர்களுடைய தேவையை ரணில் விக்ரமசிங்க அவர்கள், ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியாக இனம் கண்டு கொள்ளவில்லை என்பதுதான் இந்த முறை இந்த மாற்றத்துக்கு மிக பிரதான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவர் ஜனாதிபதி அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரடியாக இலங்கைக்கு கடன் கொடுத்த நிறுவனங்களையும் கடன் கொடுத்த நாடுகளையும் ஒரு வகையாக கையாண்டு கொண்டார். ஆனால் மிக முக்கியமாக அவர் கையாள தவறியது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே அந்த கலவரத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று போராடிய இளைஞர்களுடைய அவர்களுடைய நோக்கம் என்னவென்றனை அவர் கவனிக்க தவறு விட்டுட்டார் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமான விடயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இந்த முறை 11 லட்சம் புது வாக்குகள், அதாவது இளைஞர்களுடைய வாக்குகள் இன்று சேர்க்கப்பட்டது, இந்த முறை சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த 11 லட்சம் வாக்குகளில் பெரும்பாரியான வாக்குகளை இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இளைஞர்கள் உடைய வாக்குகள் அதிகமாக இந்த முறை மாற்றம் பெற்றதுதான் இந்த வெற்றிக்கு அவருக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றியை அவர் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்கள் வாக்கு அவரை நோக்கி திருப்பப்பட்டிருக்கு. நிச்சயமா இளைஞர்களோட வாக்கு மேலும் 2021 இருந்த பொருளாதார நெருக்கடியும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது சஜித்தா இருக்கட்டும், ரணிலா இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சேவின் குடும்பமா இருக்கட்டும், ஏற்கனவே இலங்கையை ஆண்டவர்கள், அவர்கள் மக்களுக்கு பரிச்சயமானவர்கள். அப்படிங்கிற பட்சத்துல இவர் அனுரகுமார திசாநாயக்க ஒரு புதுமுகம், மக்கள் கிட்ட இன்னும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்டாத ஒருத்தருக்கு மக்கள் வாக்களிக்க அவரை நம்ப காரணம் என்ன? சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒருவர், ஒரு கட்சி முதல் முறையாக இலங்கையில் ஆட்சி அமைக்கிறது, அதை மக்கள் விரும்ப காரணம் என்ன? உண்மையிலே இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பொருளாதார பின்னடைவின் காரணமாக இலங்கை மக்கள் மிக பாரதூரமான ஒரு பின்னடைவை சென்றடைந்தார்கள். அவருடைய மக்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசாங்கங்கள் தான் இதுக்கு காரணம் என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் அது ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாற்றத்தில் இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. அவர்களுடைய இந்த முறை கவனித்தீர்கள் என்றால், எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கதை ஒன்றையுமே கேட்காமல், அவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல், அவருடைய உத்தரவாதத்தை கேட்காமல் இன்று மக்கள் தங்களுடைய விருப்பமான தெரிவினை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பாரிய மாற்றம் இலங்கையிலே. இவ்வளவு காலமும் கட்சி அடிப்படையிலும் தலைவர்கள் அடிப்படையிலும் வாக்களித்த மக்களானவர்கள் இந்த முறை அவர்களுடைய எந்த விதமான கருத்துக்களையோ அவருடைய வேண்டுகோள்களையோ அல்லது அவர்களுடைய அந்த அதிகாரத்தையோ. நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். கலைராஜன் சார், ஜனகன் சார் சொன்ன மாதிரி இலங்கை மக்களோட முடிவு அப்படிங்கிறது பரந்துபட்ட பல்வேறு கோணங்களை யோசிச்சு, முக்கியமா அந்த 2021 பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதுவரைக்கும் ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள்ல இருந்தே மாற்றா அடியோடு மாற்றி வெறும் 3% வாக்கு 2019 வாங்கின ஒருத்தரை இன்னைக்கு அதிபரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்க இருக்காரு, இவர் அரசியலுக்கு புதுமையானவர் அல்ல. அவர் பள்ளி காலத்திலிருந்தே பொது உடைமை கட்சியில், அந்த ஜனதா விக்தி விரும்பினா கட்சியில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஆட்சிக்கு வேண்டுமானால் புதியவராக இருக்கலாம். ஏற்கனவே அவர் சந்திரிகா இருந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு வருடம் கிட்டத்தட்ட 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். எனவே அரசியலுக்கு அவர் புதியதல்ல, ஆட்சியிலும் அவர் பங்கெடுத்து கொண்டு அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு எல்லாருமே சேர்ந்து விடுதலை அதிலிருந்து ராஜினாமா செய்த போது அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டவர், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கொள்கையிலே நம்பிக்கை உள்ளவர். இன்றைக்கு இருக்கிற சகோதரர் இலங்கையிலிருந்து பேசுகிற போது சொன்னார், 11 லட்சம் இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக
ஒரு பொது உடைமை சிந்தனையாளருக்கு ஒரு வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னார். அதை போல கோத்தபய ராஜபக்சே ஆட்சி, மஹிந்த ராஜபக்சேக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே ஆட்சி வந்தபோது அவரிடத்தில் தான் இவர் தோத்தார் 2019. அப்போ தான் நீங்கள் சொன்ன 3% வாங்கினது. அந்த கோத்தபய ராஜபக்சே வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு ஆளான சொந்தக்காரராக இருந்தவர். தமிழர்களை கடுமையாக கொன்றவர். அவர் இனப்படுகொலை செய்ததில் முக்கிய பங்கெடுத்து கொண்டு வரவர். வெள்ளைக்குடி ஏந்தி சரணடைய போகிற நேரத்தை வெள்ளைக்குடி ஏந்தி செல்கிறவரை சுடக்கூடாது. அப்போ நடேசன், சார்லஸ் ஆண்டனி, புலித்தேவன் போன்ற முக்கியமான தளபதி விடுதலை புலிகளுடைய தளபதிகளை எல்லாம் சுட்டுக்கொள்ள ஆணையிட்டவர் அவர். இன்னும் அதை விட கடுமையான மோசம் என்று சொன்னால் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன், ஒரு சிறு பையன், அவனை கூட சுட்டு கீழே வீழ்த்தினார்கள். அதிலே ஒரு பெருமை என்னவென்று சொன்னால் அவன் குப்புற விழவில்லை, ஓடி போய் விழுந்தவனல்ல தமிழன், மார்பில் நெஞ்சிலே துப்பாக்கியை தாங்கி நெஞ்சை காட்டி விழுந்தவன் தான் தமிழன் என்பதை அவர் காண்பித்து விட்டு இறந்தான். இதெல்லாம் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல காரணம், அப்படிப்பட்ட கோத்தபய ராஜபக்சே அவன் செய்த கொடுமையான செயலுக்கு தண்டனையாக இலங்கை மக்களே, எந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள் இருக்கிறார்களோ அவர்களே அவரை அதிபர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், விரட்டி அடித்து அவர் வீடையெல்லாம் சூறையாடி வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து மிக கடுமையான எதிர்ப்பை பிலிப்பைன்ஸிலே மார்க்கோஸுக்கு எதிர்ப்பாக செய்தார்களோ அதை போல செய்து அவரை விரட்டி அடித்தார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு, அதுக்கு பிறகு தான் ரணில் விக்ரமசிங்கே வந்தார். இந்த ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர். போராளிகள் செய்த தப்பு என்னவென்றால், அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றால் நமக்கு சாதகமாக இருக்க தமிழர்களுக்கு என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க சொன்னார்கள். இதுதான் அவர்கள் செய்த தவறு. அவர் மஹிந்த ராஜபக்சே மிக கொடுமையான ஒரு சர்வாதிகாரி என்பதை காண்பித்துவிட்டு 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டார் என்று சொன்னால், இனப்படுகொலைக்கு காரணம் வித்திட்டவர் என்று சொன்னால் அவர்தான். அவரும் அவர் தம்பி கோத்தபய ராஜபக்சே, பஷீர் ராஜபக்சே, இவங்க தான். இன்றைக்கு என்னாச்சு இருக்கு, அவர் மகன் நமல் ராஜபக்சே எலெக்ஷன் நின்றுருக்கிறான். 2% ஓட்டு தான் வாங்கியிருக்கான். மக்கள் வந்து அவனுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை, அந்த குடும்பத்தையே புறக்கணிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், இனிமேல் இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்கள் என்ற வேறுபட்ட ஒரு போராட்டம் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே மக்கள் இலங்கை மக்கள் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும் என்று இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் முடியுமே வடக்கு தெற்குன்ற பாகுபாடு இல்லாம எல்லா சைடும் வந்து ஒருமித்த குரலாக இன்றைக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க, அது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது வந்து தமிழர்கள் அதிகம் வாக்களித்திருக்கிறதும் இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்பொழுது வெற்றி பெற்றவருக்கு. எனவே ஒரு பொது உடைமை சிந்தனையாளர் இருக்கிற காரணத்தினால், மார்க்சுடைய சிந்தனையை பின்பற்றினாலே ஓரளவுக்கு அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அந்த அளவில் கோத்தபய ராஜபக்சே ஆட்சிக்கு எதிராக கடுமையாக போராட்டத்தை நடத்தியவர் இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பார். எனவே அவருக்கு தமிழர்களை வஞ்சிப்பதும், அந்த காலத்திலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அவர் தலைவராக இருக்கிற கட்சி அதை கண்டித்தது, சிங்கள கட்சியாக இருந்தாலும் கண்டித்தது. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ஒரு அதிபராக வந்திருப்பது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, அவர் பொது உடைமை சித்தாந்தம் நம்பிக்கை உள்ள ஒரு காரணத்தினால் சீனாவோடு அதிக நெருக்கமாக இருப்பார் என்று பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்கின்றன. இருந்தாலும் சீனாவோடு நெருக்கமாக இருந்தாலும் இந்தியாவை அவர்கள் பகைத்து கொண்டு ஆள முடியாது. அந்த அடிப்படையில் தமிழர்களை நிச்சயமாக அவர் மற்ற மஹிந்த ராஜபக்சேவை போல, ரணில் விக்ரமசிங்கே போல, பிரேமதாசாவுக்கு கூட அவருடைய கடுமையான படுகொலை நடந்ததவருக்கு அவருடைய மகனுக்கு மீதும் சரி, ஜேவிபி கட்சியின் மீதும் சரி, அவங்க சார்ந்திருக்க கட்சியின் மீது நிறைய விமர்சனங்கள். அது தொடர்பாக நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுகள்ல. அனுரகுமார திசநாயக இலங்கையின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் இந்த அதிபர் தேர்வில் ஏற்பட போகும் தாக்கங்கள், இந்தியாவில் எதிரொலிக்கும் தாக்கங்கள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு ரஜினிகாந்த் வழக்கறிஞர் விசிகாவிலிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இலங்கையில இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிற ஒரு முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு மாற்றமா இருக்கு. உங்களோட பார்வை? இது வந்து 9வது அதிபர் தேர்தல் இலங்கையை பொறுத்தளவு. 8 அதிபர் தேர்தலையும் முதல் கட்ட எண்ணிக்கையிலேயே, அதாவது 3 வாக்குகள் போடலாம். இலங்கையில் வந்து 3 பேரை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த முறை 38 பேர் நின்று இருக்காங்க. 38 பேரில் 3 ஓட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்ன்னு. அப்படி போடப்பட்டதில் முதல் சாய்ஸ்லேயே எப்போதுமே வந்து 50% கடந்துருவாங்க, அறிவிப்பு வெளியாகிடும் யார் அதிபர்னு. இப்போ இந்த தேர்தலுங்கிறது முற்றிலும் புதிதாக அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து கேள்விக்கு உள்ளாக்குகிற ஒரு தேர்தலாக நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையில் இவர் வந்து அனுரகுமார திசநாயக வந்து அதிக வாக்குகள் பெற்றால் 50% மேலே கடந்து திருப்பி சரிவை சந்தித்தார்.
ஆனால் வந்து செகண்டில் வந்திருக்கிற சஜித் பிரேமதாசா அவர் ஒரு 4-5% குறைவாக இருந்தார். திருப்பி 2ஆம் கட்டம் என்ன வேண்டிய சூழல், ஏன்னா 50% யாருமே அடையலை. அப்படி இருக்கும்போது 2ஆம் கட்ட எண்ணிக்கையிலும் கூட அது 38 பேரில் 36 பேர் தள்ளிடுவாங்க. யார் ஃபஸ்ட்டு செகண்டு அவங்கள தான் வச்சுப்பாங்க, முதல்ல இருக்கிற 1-2 வச்சுப்பாங்க. அப்போ அந்த வந்து செகண்ட் சாய்ஸ் என்னும் பொழுதும் கூட பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல. இப்போ எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 50% கடந்தால் தான் அதிபர் ஆக முடியும். ஆனால் இப்போ 42% கடந்த இவரை வந்து 50% குறைவாக இருக்கிற வந்து நம்ம அனுரகுமார திசாநாயகவை அதிபராக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. நாளைக்கு பதவி ஏற்க போகிறார். அப்போ இப்போது பெரும்பான்மை அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற போல் பெரும்பான்மை அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலேயே இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, தீர்க்க போகிறாங்க? சட்ட திருத்தத்தை தவிர வேறு வழி இல்லை. இதை வந்து பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அது என்ன சொல்கிறது, பின்னோக்கிய ஒரு திருத்தமாக தான் அதை கொண்டு வர முடியும். இந்த சூழலில் இப்போ வந்து இவர் அந்த அனுர திசாநாயகா வெற்றி பெற்றிருப்பது என்பது 2 விதமாக பார்க்கணும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக வந்து ஒரு இடதுசாரி தலைவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது இலங்கையில் இருக்கிற மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம பார்க்கணும். 2 விதமாக பார்க்கணும். முதல் கட்டத்தை நான் சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த மக்கள் தென்னிலங்கை தான் வந்து தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்குது. தமிழர்கள் பகுதியும் வந்து இவருக்கு அனுரகுமார திசாநாயகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஒரு இடதுசாரி அரசியல் முன்னோக்கி வந்திருக்கு. ஜேவிபி வந்து கடந்த காலங்களில் ஒரு தீவிரவாத குழுவாக, ஒரு அமைப்பாக, பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்ட அமைப்பாக பார்க்கப்பட்டது. இல்லை, அவர்களும் சிங்கள ஆதிக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்க தான். நிச்சயமா, அதுதான் 2வது விஷயத்துக்கு நான் சொல்ல போகிற 2வது விஷயத்தை இப்படி கேட்குறீங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு இடதுசாரி வலதுசாரியை வந்து வீழ்த்தி, வலதுசாரி அரசியல் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இனவாத அரசியல் என்பதும் நாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். ஆனால் அதான் 2வது விஷயம் என்னென்னா, இது இனவாத அரசியல் பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா, தமிழர்களுக்கு இது உரிமையை கொடுப்பான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். காரணம் போக போக தான் தெரியும். இவர் வந்து அனுரா வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த பொழுது, தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை நாம் பெறுவதற்கு தவறி இருக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கார். அவர் வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் இந்த ஜேவிபி செய்த, அவருடைய கட்சி செய்த வன்முறைகளுக்காக, மிகப்பெரிய வந்து அடக்குமுறைகளுக்காக நான் வந்து மன்னிப்பு கோருகிறேன். அதுதான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாவதற்கு காரணம். 1. 2வது விஷயம், இப்போது அவர் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நாம் தொடர்ச்சியாக தவறி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய கட்சி ஒரு இடதுசாரி சிந்தனையில் இல்லாமல், இடதுசாரி சிந்தனைங்கிறது வந்து எல்லாத்தையும் பொதுவாக வச்சு பார்க்கணும். எது நியாயம் அநியாயத்தின் பக்கம் நிற்கணும். ஒரு இனவாதத்தின் பக்கம் நிற்க முடியாது, மதவாதத்தின் பக்கம் நிற்க முடியாது, பெரும்பான்மைவாதத்தின் பக்கம் நிற்க முடியாது, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கணும். அப்போ ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க தவறி இருக்கிறது அந்த அமைப்பு வந்து பெரமுன அமைப்பு வந்து தவறி இருக்கிறது. ஜனதா விமுக்தி பெரமுன அமைப்பு வந்து தவறி இருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக வந்து இந்த தவறுகளை அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. போர் நிறுத்தத்துக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. தமிழ் மக்களை கொத்து கொத்தாக படுகொலை செய்த முள்ளிவாய்க்கால் போருக்கு வந்து போரை நிறுத்தலாம்னு சொல்லும் பொழுது, போரை நிறுத்தக்கூடாது, முற்றிலும் விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் ஒடுக்கணும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்பொழுதும் வந்து இவர் முக்கிய பொறுப்பில் தான் இருந்திருக்காரு. யார், நம்ம வந்து அனுரா திசாநாயகா முக்கிய பொறுப்பில் தான் இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படி இவர் சொல்லுவதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவாரா? 13வது சட்ட திருத்தம் வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வந்து மாகாண வந்து சபையை அமைக்க வேண்டும் என்கிற 13வது சட்ட திருத்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்திருக்குது. அதாவது ஜெயவர்தனாவுக்கும் மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் நடந்திருக்குது. இந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கி வந்து செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருந்தாலும் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை வழங்குவதற்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வருகிற அதிபர்கள் வந்து இலங்கை ஆட்சியாளர்கள் தவறிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்திருக்கார் புதுசாக. இவர் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவாரா, உரிமைகளை பாதுகாப்பாரா? இப்போ 2009 தேர்தலுக்கு போருக்கு பிறகு தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருக்காங்க. அவங்க கணவனை காணும், பிள்ளையை காணும், இப்படி வந்து காணாமல் போயிருக்காங்க. இது ஐநா சபையில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ
இதற்கு அனுரா என்ன பதில் சொல்ல போகிறார்? ரெண்டாவது, தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள குடியேற்றம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இராணுவ மயமாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இவர் சரி செய்வாரா? நிச்சயமா எல்லாரோட ஆதரவோட தான் அவர் வந்திருக்கார் அப்படிங்கிற போது பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது என்பதை. இன்னொரு விஷயம், முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். அவர் இப்போ இடதுசாரி என்பது ஒரு விஷயத்துல இன்னைக்கு அதானி அம்பானியுடைய கம்பெனிகளை அவங்களுடைய நிறுவனங்களை வெளியேற்றுவேங்கிறது தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருக்காரு. நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேசியிருக்கிறார். இந்த நமது தெற்காசிய பிராந்தியத்துல ஒரு மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு அந்த அந்த மிக முக்கியமான திருப்பங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது இந்த தேர்தல். இதில் அனுராவினுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்குமே ஒழிய முன்கூட்டியே, ஏன்னா அவருடைய கட்சி அப்படியான செயல்பாடுகளை செஞ்சிருக்கு. நிச்சயமா நம்ம பொறுத்து அந்த அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசுவோம். நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் இப்ராஹிம் சார். நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி அங்க நம்ம விருப்ப தேர்வு முறை, இலங்கை வாக்களித்தல் முறையில் அந்த விருப்ப தேர்வு முறை அப்படிங்கிறது நிச்சயமா எங்களுக்கெல்லாம் புதிதாக ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த விருப்ப தேர்வு முறையை தேர்ந்தெடுத்து இப்போ அனுரகுமார திசநாயக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி இலங்கையோட அரசியலமைப்பிலேயே அந்த முறை கேள்வி எழுப்பக்கூடிய முறையா இப்ப மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதானா? அந்த தேர்வு முறை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். எப்படி ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தின் வாதத்துப்படி இந்தியால இன்றைக்கு எப்படி ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில இயங்கி கொண்டிருக்கிறதோ அது மாதிரி ஒரு மைனாரிட்டியான கவர்மெண்ட் தான் இயங்க போகுது அப்படிங்கறத இலங்கையினுடைய தற்போதைய கூற்றா இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஒரு 50 விழுக்காடுகளுக்கு மேல செலக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அதுதான் ஹிஸ்டரி. இதுவரைக்கும் இலங்கையினுடைய ஹிஸ்டரியில 50 விழுக்காடுகளுக்கு மேல ஒரு பிரசிடென்ட சூஸ் பண்ண ஒரு கான்ஸ்டிடியூஷனா தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. அது இப்போதைக்கு நடைபெறாமல் போனது. ஈவன் இரண்டாவது கட்டத்தையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் எண்ணிக்கையில அடிப்படையில பார்த்தா கூட மூன்றாவது கட்டத்துல அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாம போனதுனால இவர்கள் 42 விழுக்காடே ஆன ஏகேடிய ஜேவிபி பார்ட்டியிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் கம்யூனிச சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர். அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த ஆண்டுகள்ல இருந்திருக்குது. ஈவன் அவர் தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைப்பை தான் நிறுவ முற்படுறார் அப்படிங்கிறது பல்வேறு தமிழ் இயக்கங்கள் இலங்கை மண்ணில் பல ஆண்டு காலமாக குற்றச்சாட்டுகளாக விதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இலங்கை மண்ணுல இலங்கை தமிழர்களும் சரி, இலங்கையினுடைய வாழக்கூடிய சிங்களர்களும் சரி, இன்றைக்கு எதற்கு ஒரு 77 ஆண்டு காலத்தினுடைய இலங்கை வரலாறு இன்னைக்கு மாத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா இதை 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, அரசியல் ரீதியாக இன்றைக்கு ராஜபக்சேயினுடைய குடும்பத்தையும் சரி, ரணில் விக்ரமசிங்கே குடும்பத்தையும் சரி ஒரு சேர துடைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனாவினுடைய அமைச்சரவையில் தாண்டி இன்றைக்கு அவர்கள் மேல் ராஜபக்சே குடும்பத்தில் மேல் சொல்லப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மீறி அந்த நாட்டு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை சந்தித்திருந்தாலும் கூட ராஜபக்சேட்ட இருந்த அத்தனை 100 எம்பிக்களும் சேர்ந்து போய் ரணில் விக்ரமசிங்கேட்ட ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதே ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நிகழ்ந்துட கூடாதுங்கிறதுல இலங்கை மக்கள் மிக உறுதியோட இருந்திருக்காங்க. சரிந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்ததுல ரணிலோட பங்கு இல்லையா? ரெண்டாவது கூற்றுக்கு வரேன் நான். கிட்டத்தட்ட அன்றைக்கு அவருடைய கிளர்ச்சி இலங்கை மண்ணுல கிளர்ச்சி நடைபெறும் போது கிட்டத்தட்ட நம்ம பிசிக்கல் டெபிசிட் மட்டுமே கிட்டத்தட்ட 47 விழுக்காடுகளுக்கு மேல 47% மேல இன்ஃபிளேஷன் மட்டுமே இருந்த காலகட்டத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 விழுக்காடுகளுக்கும் கீழே கொண்டு சென்றதுல ரணில் விக்ரமசிங்கேனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேட் மேஜர் ரோல். அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் ஆனால் அவர் IMF இருந்து வாங்கக்கூடிய ஃபண்டிங்ல ஒரு விதமான ஒரு அடக்குமுறைகளை IMF-இனுடைய அடக்குமுறைகளுக்கும் சைனாவினுடைய ஆதிக்கத்திற்கும் ரணில் விக்ரமசிங்கே தலை குனிந்தார் அப்படிங்கிறதுல இலங்கை தமிழர்களும் சரி, இலங்கையில் வாழக்கூடிய சிங்கள மக்களும் சரி மிகப்பெரிய ஒரு இதுல இருந்திருக்காங்க, ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன்ல இருந்திருக்காங்கிறது தான் இந்த ரிசல்ட் என்னைய பொறுத்த அளவுக்கு காமிக்குது. பட் அட் த சேம் டைம் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியா எந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது ஏகேடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருமாறுவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஏனால்
கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஏகேடி அவர்களை ஜெய்சங்கர் அவர்கள், இன்றைய நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு துறை சார்ந்த ரீதியாகவும் ஒரு 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 சிறு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. அப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் லெவலாவே வாட் இஸ் கமிங் அப்படிங்கறத இங்க நம்ம அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல சைனாவுடைய ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில்க் ரூட்லயும் சரி, ஐஎம்எஃப் கடன்கள் வாங்குறதுல சைனாவினுடைய பங்கு, ஏன் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆன எக்கானமியினுடைய மிகப்பெரிய தார்மீக உரிமையை யார் எடுக்கணும்னா சைனா தான் எடுக்கணும். ஏன்னா சைனாவுக்கு அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியையும் தாண்டி ஒரு அபரீதமான ஒரு கடன் தொகையை கொடுத்ததற்கு காரணம் மிலிட்டரியினுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனையும் மிலிட்டரியோடைய பிளேஸ்மெண்ட்ஸையும் கொழும்பினுடைய வட துருவத்திலையும் சரி தென் துருவத்திலையும் சரி நிலைநிறுத்துறதுக்கு சைனா முற்பட்டது. அதை தடுக்க முதற்கட்டமாக இந்தியா they have lost it. But at the same time அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அதற்குரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சின்க்ரனைஸ்டான எஃபோர்ட் சைனா எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த சில்க் ரூட் வழியாகவும் சரி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் மிலிட்டரியோட பிளேஸ்மெண்ட்டை அந்த இடங்கள்ல உற்று நோக்குறத இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதகமா அமையுங்கிறதையே அங்க ஸ்ரீலங்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஒரு சூடுவே பட்டது. எப்படி அருணாச்சல் பிரதேஷ்ல இன்றைக்கு சைனாவினுடைய ஆக்கிரமிப்புகள் பல கிலோமீட்டர், பல சதுர கிலோமீட்டர்களை தாண்டி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குதோ, ஸ்ரீலங்காவினுடைய ஜியோ பாலிடிக்ஸ்லயுமே இந்தியா கோட்டை விட்டதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா. ஆனா ஏகேடியுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தானே எடுக்கிறாரு. அதானியை நண்பரான அதானியை நான் நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. நான் உங்ககிட்ட வரேன், நான் தொடர்ந்து பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம், அது ஒரே ஒரு நிமிஷம் அதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு அதானியை இன்றைக்கு வெளியே நோக்கிறதுனாலதான் கூட அந்த ஜெய்சங்கரனுடைய மீட்டிங் நடந்திருக்காங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஆமா சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி எங்கெல்லாம் அதானி போகிறாரோ அங்கெல்லாம் அவர் கூறிய ரெட் கார்பெட்டை இன்றைக்கு நம்மளுடைய ஆளும் பிரதமர் அவர்களே செய்து கொடுக்கிறாருங்கிறது பொதுப்பலியில இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை மையப்படுத்தி தான் ஜெய்சங்கர் அவர்கள் முன்றக்கூட்டியே ஏகேடி அவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டும். சரி, கலைராஜன் சார் அவர் சொன்ன மாதிரி இந்தியா தன்னோட நம்ம தொடர்ந்து பேசலாம். இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகள் குறித்து நாம் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். கலைராஜன் சார் நம்ம இடைவெளிக்கு முன்னாடி பேசின மாதிரி வெளியுறவு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ இலங்கையிலுமே சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் அதிபராக வராரு. அதே மாதிரி நேபாளில் பார்த்தோம்னா சீனா ஆதரவு பிரதமர் தான் இருக்கிறாரு. மாலத்தீவிலையுமே சீனா ஆதரவு நிலைப்பாடு தான். வங்கதேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா விரும்பாத ஒரு நிலைமை தான் அங்கே இருக்கு. மற்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தான். அப்ப இந்த கண்டம் முழுக்கவே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த நாடுகளின் தலைவர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாஜக அரசோட வெளியுறவு கொள்கை மேல ஒரு கேள்வி எழுதா? முதலில் முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அண்ணன் அவர்கள், தளபதி அவர்கள் இந்த செஸ் விளையாட்டில் இன்னைக்கு தங்கம் பெற்றிருக்கிறவர்கள் வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இளைஞரணி செயலாளராக இருக்கிற அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டினுடைய பங்கு முன்னணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக சில வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பலருக்கு நிதி உதவி, குறிப்பாக செஸ்ஸை சொல்ல போனால் குகேஷ், பிரக்ஞானந்தா போன்றவர்களுக்கெல்லாம் நிதி உதவி அளித்திருக்கிறார். எனவே முதலமைச்சருடைய இந்த செயலை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏன்னா உற்சாகப்படுத்துவது என்பது பெரிய விஷயம். முதலமைச்சர் உற்சாகப்படுத்துவது மற்ற வீரர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அதனால் அண்ணன்களுக்கு நான் அந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் வெளியுறவு கொள்கையை பற்றி நீங்கள் பேசுகிற போது சொன்னீர்கள், நீங்கள் சரியாக சொன்னீர்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு எல்லாத்தையுமே இன்றைக்கி சின்ன மாலத்தீவு அவங்க கூட இன்றைக்கி நம்மளை இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இப்படி வெளியுறவு கொள்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு நல்ல ஜனநாயக நாடாக, ஒரு மோசமான ஜனநாயக நாடு, அது எப்படிப்பட்ட நாடுனா சர்வாதிகார நாட்டுக்கு சமம். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, இலங்கையில் இப்போ வந்திருக்கிற இந்த அமிரா அனுரா எப்படி வரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரியாது. எப்படி இருக்க இதுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு வேறு, இப்பொழுது இருந்த நிலைப்பாடு வேறு, எப்படி இருக்க போகிறார் இனிமேல் அப்படின்போது நம்ம கணிக்க முடியாது. கணிச்சு அவர் இந்தியாவுக்கு எதிராக இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் 1984 நாங்கள்லாம் மாணவராக இருக்கும்போது பிரச்சாரத்திலே அவர் இந்தியாவுக்கு எதிராக அதானி அம்பானியை வெளியேற்றுவேன் என்று சொல்வது முதலாளித்துவத்துக்கு எதிராக அவர் இப்போ கம்யூனிஸ்டில் அவர் பொதுவுடைமை காலில் அப்படிங்கிறப்ப பெரிய பணக்காரர்களுக்கு, ஒரு பூஷ்வாக்களுக்கு அவர் ஆதரவாக இருக்க முடியாதுல்ல. இந்தியாவோட பிரதமரோட நேரடி ஆதரவு பெற்றவர்கள் அதானி. இந்தியாவுடைய ஆதரவாளர் தானே அவங்க, இலங்கையுடைய ஆதரவாளர் கிடையாதுல்ல. சரி, அப்போ அவருடைய கொள்கையை நான் பாராட்டுகிறேன். நீங்க
அவர் முதலாளித்துவத்தை பூஷ்பாவை எதிர்க்கிறார். அதை நான் பாராட்டுறேன். அதனால தான் எனக்கு சின்ன நம்பிக்கை, தமிழர்களை அவர் வந்து நிச்சயமாக பகைத்துக் கொள்ள மாட்டார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் வந்து என்னென்னா, டெய்லி இலங்கை தமிழர்கள், இலங்கை இராணுவத்தால் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நம்முடைய தமிழ் மீனவர்கள். நேற்றைக்கு கூட பூம்புகாரை சேர்ந்த 35, எங்கள் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 35 மீனவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். படகுகள் அதுபோல் பல, கிட்டத்தட்ட பாம்பன் மீனவர்கள் 10 கோடி பேர் 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அந்த நீதிமன்றம். அதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன செய்திருக்கிறார், இந்திய பிரதமர் என்ன செய்திருக்கிறார்? ஆக இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இல்லையா? இதே குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானிலே கைது செய்யப்பட்டால் உடனடியாக சென்று மோடி பேசி, பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு, அந்த பகை நாட்டோடு பேசி உடனே குஜராத் மீனவர்களை மீட்டெடுக்கிற மோடி தமிழக மீனவர்களை இதுவரை ஏன் விடுதலை செய்வதற்கும் அவர்களை அத்துமீறி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் ஏன் கண்டிக்க மறுக்கிறார்? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இது வெளியுறவு கொள்கையில ஒரு தோற்று போனதற்கு உதாரணம். பிரதமர் மோடி சொன்னா காசா பாலஸ்தீன் போரே நின்றுன்னு சொல்றாங்க. அப்படி காசா பாலஸ்தீன் போர் இல்ல, உக்ரைன் ரஷ்யா போர், அதுவே நின்று. உக்ரைன் ரஷ்யா போரே நிற்கும். நான் தான் ஒரு விளையாட்ட சொன்னேன், இவர் கத்தி ஒரு துருப்பிடிச்ச கத்தி, இந்த கத்தி மோடி கத்தி வந்து வெண்ணையை கூட வெட்டாது. இது மணிப்பூரில் இருக்கிற உள்நாட்டு பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியல. சாதாரண இரண்டு இனக்குழுக்கள் 30-40 லட்சம் பேர் தான், அதையே தீர்க்க முடியல. நீங்கள் போய் ரஷ்யா வாரண்ட் போட்ட போகிறாங்களாம். இப்போ என்ன போச்சு பிரச்சனைங்க தெரியுங்களா? இந்தியாவுடைய தயாரிக்கிற இராணுவ தளவாடங்கள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு, ஐரோப்பா நாட்டிலிருந்து உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு, உக்ரைனிலிருந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று புதின் சொல்லிவிட்டார். இனிமேல் இவர் எங்கே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது? ஏன் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், பாகிஸ்தானில் ஐநாவுக்கு கொண்டு வந்தாங்களா இனப்படுகொலைக்கு எதிராக இந்த ஆண்டுக்குள் வெளியேற வேண்டும் இஸ்ரேல் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதில் ஏன் நடுநிலை வைக்கிறது இந்தியா? இஸ்ரேலுக்கு ஆதரவாகவா? பகிரங்கமாக சொல்லு, நீ ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்கிற? மறைமுகமாக திருட்டு வேலையை பார்க்குற. 7 நாடுகளும் ஆதரிச்சிருக்கு, 125 நாடுகளுக்கு மேலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நீ உண்மையான ஜனநாயகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? இனப்படுகொலை ஆதரிக்கலாமா நீ? அதை மோடி அரசாங்கம் செய்ய தவறுகிறது. இப்போ இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா வெளியுறவு கொள்கையில் எப்படி இவங்க நம்புவாங்க? அதான் there is no religious freedom in India அப்படின்னு சொல்லி வியட்நாம் போகிறப்ப, வியட்நாமில் அதிபர் பைடன் வந்து சொல்லிட்டு போனார், இவர் தான் இவங்க லட்சணம். இப்படி தான் அமெரிக்கா போயிருக்காரு இவர். இதை வந்து நான் பேசுகிறேன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இது மீனவர்கள் பிரச்சனை சொன்னோம், அதே மாதிரி அதை தடுக்கலவங்க. நீங்கள் நம்ம திமுக இருந்தபோது நம்முடைய கலைஞர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதுக்கு 2-3 உதாரணத்தை சொல்லணும். இலங்கை பிரச்சனை கொழுந்து விட்டு இருந்தபோது நான் மாணவர் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினார். அப்பொழுது நாங்கள் எல்லாம் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக இனப்படுகொலை நடந்து முடிந்ததற்கு பின்னால் ஐநா சபைக்கு சென்று மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் மணிகித ராஜபக்சவையும் கோத்தபய ராஜபக்சவையும் குற்றவாளியாக நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஐநா சபை சென்று மனு கொடுத்து வந்திருக்கிறார். யாரும் செய்யவில்லை, இது செய்திருக்கிறார். ஆக இலங்கையை அப்பொழுது இருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் தமிழர்களுக்கு இருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பூரா அனைத்து வசதிகளும் ரேஷன் அரிசியிலேருந்து மாதம் ஒவ்வொருவருக்கு 1000 அப்பா அம்மா இருந்தாங்கன்னா 2 பேருக்கு 1000, மாணவர் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு 1000, 5000 ரூபா. அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து இந்த இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கே திமுக அரசு உதவி செய்தது, உதவி செஞ்சிச்சு. தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க உதவி செஞ்சிச்சு. இவ்வளவு பண்ணது திமுக அரசாங்கம். ஆக இன்றைக்கு வந்து அவ்வளோ சலுகைகளும் நம்முடைய மாணவர்களுக்கு இருப்ப அத்தனையும் இலங்கை தமிழர் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்நியர்கள் எம்மக்கள் என்று. ஆனால் மோடி அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்திலே இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இதான் கேள்வி. அத்தனை பேருக்கு நீங்க சொல்லிருக்கீங்களே, ஏன் தமிழர்களை நீங்க விட்டீங்க? ஆக தமிழர்களுக்கு வந்து உங்களுக்கு வஞ்சகம் இருக்கிறது, ஒரு கோபம் இருக்கிறது. ஆக சில காயங்களுக்கு மருந்து போட்டால் ஆறிவிடும், சில காயங்களை மறந்தால் ஆறிவிடும். ஆனால் இலங்கை தமிழர் படுகொலை என்பதை எந்த காலத்தில் என்னாலும் ஒரு தமிழனால் மறக்கவே முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இலங்கையின் அதிபர் தேர்வு, அரசியல் நகர்வுகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இலங்கையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய திரு ஜனகன் அவர்களிடம் பேசலாம். திரு ஜனகன், இங்க வந்து இந்த தேர்தலில் தமிழர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. தமிழர்களுக்குன்னு ஒரு பொது வேட்பாளர் இருந்தா கூட தமிழர்கள் வந்து அதிகமான பேர் அனுரகுமார திசநாயகவை ஆதரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்பே சமூக வலைதளங்கள்லையும் தமிழர்களோட ஆதரவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களோட இந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? புள்ளி விவரங்களை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த முறை தேர்தலில் வடகிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்கள், தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற வடகிழக்கு மலையக பிரதேசத்தில் அனுரகுமார திசநாயகன வாக்குப்பதிவு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஒப்பீட்டளவில், அதாவது கடந்த காலத்தை விட
அவர் இந்த முறை அதிகமாக இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் சஜித் பிரேமதாசவுக்கு அதிகமான வாக்குகளும், மிக முக்கியமாக ஒரு புதிய மாற்றமாக இன்று தமிழ் பொது வேட்பாளராக கருதப்படுகின்ற அரியந்திரேந்திரன் அவர்களுக்கு 2,23,000 வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு மிக பிரதான காரணம் என்று சொன்னால், வடகிழக்கினை இணைப்பு என்ற விடயத்தில் வடகிழக்கினை பிரிக்க வேண்டும் என்று மிக ஆழமாக இருந்தது அனுர திசாநாயக்கவும் அவருடைய அவருடைய கட்சியுமாக இருந்தபடியினால் தமிழ் மக்கள் மத்தியில் இன்னுமே அவர்கள் சம்பந்தமாக ஒரு முறையான ஒரு எண்ணப்பாடு இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே வடகிழக்கு மற்றும் மலையக பிரதேசத்தில் அதிகமாக சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருக்கின்றார்கள், அது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஓரளவு குறைந்த அளவான வாக்குகள் அனுர திசாநாயக்க அவர்களுக்கும் வடகிழக்கு பிரதேசத்தில் கிடைத்திருக்கின்றது. அதுபோல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இந்த முறை வடகிழக்கு பிரதேசத்தில் அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே வடகிழக்கு பிரதேசத்தில் தமிழ் வாக்குகள் இன்று தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தாலும் அவை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அரியேந்திரன் அவர்களுக்கும் பிரிந்து சென்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குகளாக அமையப்படவில்லை என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களில் அனுர திசாநாயக்க அவர்கள் எவ்வாறு தனது அரசாங்கத்தை தமிழ் பேசும் மக்கள், அதாவது இங்கே தமிழர்கள் என்று சொல்லும்போது தமிழர்கள் முஸ்லிம்களையும் இணைத்து சொல்ல வேண்டும், ஆகவே அவர்கள் தொடர்பாக எவ்வாறான ஒரு அணுகுமுறையை அவர்கள் எடுக்க போகின்றார் என்பது மிக முக்கியமான. இதுல உங்களோட யூகம் என்னவா இருக்கு? ஏன்னா அவரோட செயல்பாடுகளை நீங்க அங்கிருந்து பார்த்திருப்பீங்க, அவரோட பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க. இதுல உங்களோட யூகம் என்னவா இருக்கு? கூடவே இந்தியாவுக்கு அனுகூலம் இருக்கா, இல்ல இந்திய எதிர்ப்பு நிலையை எடுப்பாரா? அது மாதிரியான உங்களோட யூகம் என்ன? தற்போது எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். இல்ல, உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயக்க பொறுத்தவரையில் சீனாவினுடைய ஆதரவு அதிகமாக காணப்படுகின்றது, ஜப்பானுடைய ஆதரவு அதிகமாக காணப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் அதற்கான ஆதரவும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவினை பகைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் இலங்கையிலே ஆளுமையை செலுத்த முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் இந்தியாவை பகைத்துக் கொள்ளாமல் இந்தியாவுடன் ஒரு உறவினை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனாலும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் எவ்வாறு இந்தியாவை அணுகினார்களோ அவ்வாறு அவர் இந்தியாவை அணுகுவாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கைகளில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அவற்றை பொறுத்துதான் இந்தியா இலங்கையை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள், மலையத்தை சார்ந்த தமிழ் மக்கள் இன்று இன்னும் அனுரவுடன் இணைந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் பாராளுமன்றம் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு காலம். ஆனால் பாராளுமன்றத்தில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் அனைவருடைய ஒற்றுமையை பெற்றால் மாத்திரம்தான் இன்று இருக்கக்கூடிய அனுரவினவர்களால் ஒரு முறையான அரசாங்கத்தினை கட்டமைக்க முடியும். ஆகவே பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அதற்கு முதலே அவர் தமிழ் மக்கள் தொடர்பாக அரசியல் பிரச்சனைகளாகவும் தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் அவருக்கு முறையான தீர்வுகளை, திட்டங்களை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கு. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். இதை உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரஜினிகாந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க, தங்களை ஆள போறவரை வரலாற்றிலிருந்து வரலாற்றை மாற்றி எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். உலக ஜனநாயகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படின்னாலும் இந்த மாற்றம் எப்படிப்பட்டது? உங்களோட நிறைவு கருத்து சுருக்கம். இந்த மாற்றம் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, ஊழலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு இலங்கையை பொறுத்தளவுக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ அவர் வேணால் மஹிந்த ராஜபக்ஷ அவங்க குடும்பம், கோத்தபய ராஜபக்ஷ இருந்தாலும், ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்தவர்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையோ அல்லது அவர்களுடைய தேவைகளையோ பூர்த்தி செய்ய தவறியதோடு மட்டுமல்லாமல் பெருமளவிலான ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போர், விடுதலை புலிகளுக்கு எதிரான இந்த போரில் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் செலவுகளை மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சிருக்காரு. அதன் மூலமாகவும் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டு 2022 1 கிலோ அரிசி 280 ரூபா 300 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க. அதே மாதிரி 16 மணி நேரம் தொடர்ச்சியாக கரண்ட்டே இல்லை, மின்சாரமே இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்க கூட வழி இல்லாத ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு தான் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது. அப்பொழுது கோத்தபய ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக போராடிய மக்களோடு நின்றவர் இந்த ஏகேடி. அதே போல் நமல் ராஜபக்ஷ முற்றிலும் அந்த குடும்பம் பெரிய கோலோச்சு கொண்டிருந்த அந்த குடும்பம் இன்றைக்கு முற்றிலும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது சிங்கள மக்களாலேயே கூட. அப்படி இருக்கும் பொழுது
இன்னைக்கு இந்த நம்ம சாமானியர்களின் பக்கம், எளிய மக்களின் பக்கம் நின்ற ஏகேடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களோட கருத்து? இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் உரிமைகளை அவர் வென்றெடுப்பதற்கு துணை நிற்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த இடதுசாரி அரசியல் என்பது நியாயமானதுதான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் பொறுப்பிலும் அவர் இருக்கிறார். இதற்கு பிறகும் இனவாதியாக அவர் இருக்கக்கூடாது. ஒரு பொதுவான ஒரு தீர்வை கொடுக்கிற ஒரு அனைவருக்குமான நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கலைராஜன் சார், அவங்க சொல்ற மாதிரி இலங்கையில இருந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதும் சரி, விலைவாசி உயர்வும் சரி, ஊழலும் சரி, இந்திய ஒன்றியத்திலையும் இருக்கு. இந்திய ஒன்றிய அரசின் மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இலங்கையை எப்படி இந்திய ஒன்றிய அரசோட பொருத்தி பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்திய அரசு, இலங்கை அரசு, இலங்கை இந்திய அரசை பகைத்துக் கொண்டு பிறகு நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியாது என்பது ஒரு விஷயம். அவர் மத ரீதியாக, புத்த மத ரீதியாக அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முல்லைத்தீவில் ஒரு புத்தர் ஒரு ராமர் கோயிலில் ஒன்று இருந்துச்சு. அதை இடிச்சுவிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் புத்த விகாரம் ஒன்று வச்சாங்க. அப்போ நீதிபதி சரவணராஜான்னு ஒரு தமிழர், அவர் என்ன பண்ணுறாரு, அதை இடிச்சு தப்பு, அங்கே தமிழர்களுக்கான கோயிலை தான் வைக்கணும், இந்து கோயிலை தான் வைக்கணும்னு சொன்னார். உடனே இந்த ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அவர் நாட்டை விட்டே வெளியேற்றிட்டாங்க. இப்போ நடந்தது 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்திய அரசாங்கம் என்ன கேட்டுச்சு, இங்கே ராமர் கோயிலை பற்றி பேசுகிறாங்களே, இந்திய அரசாங்கம் கேட்கணும்ல. 2700 கோயில் ராமர் கோயில் இடிச்சிருக்கான். இவன் ஒரு கோயிலுக்காரி பேசுகிறான், கேட்க மாட்டாங்கிறான். ஒன்று உதாரணம், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, ஆணவமும் அகம்பாவமும் மனிதனுக்கு அழிவு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இறந்து போனவர்கள் என்ன ஆனார்கள் என்று, காணாமல் போனவர்கள் என்ன ஆனார்கள் தெரியவில்லை என்று தம்பி ரஜினிகாந்த் சொன்னார். காணாமல் போனவர்களை எல்லாம் கொன்று விட்டேன் என்று கோத்தபய ராஜபக்சே அதிபரானவுடன் பகிரங்கமாக அறிவித்தார். அப்போ ஆணவும் அகம்பாவம் தானே அங்கே வெளிப்பட்டுச்சு. அதனால தான் நாட்டை விட்டு ஓடினேன். அது உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். அதை அப்படி அவங்க திட்டமிட்டு நம்மளை ஒழிக்கணுங்கிற இதிலே இருக்கிறாங்க அவங்க. அதனால் இலங்கை தமிழர்களை வஞ்சிக்கிற வரை இணக்கமாக நான் பார்த்தீங்கன்னா 1984 நான் படித்தப்போ 35 லட்சம் பேர் தமிழர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 2024 அதே 35 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆக முன்னேற்றமே இல்லை. ஆக தமிழர்கள் என்னாச்சு, ஒன்று அகதிகளாக உயிர் பிழைச்சி ஓடிட்டாங்க, ரெண்டாவது பல பேர் செத்துட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் செத்தாங்கன்னு கணக்கே இல்லை. விதவைகள் மட்டுமே 2 லட்சம் பேர் இருக்காங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய அக்கிரமம். இவர்கள் வடித்த கண்ணீர் நிச்சயமாக இலங்கையில். அதனால தான் இன்றைக்கு கோத்தபய, ரணில் விக்ரமசிங்கே எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இவர் வந்திருக்கிற ஏகேடி சொல்கிறீங்களே, அவர் வந்திருக்கிறவர் ஒரு பொது உடைமை சிந்தனையாக இருக்கிற காரணத்தினால், அந்த சிந்தனையை உண்மையிலேயே கார்ல் மார்க்ஸ் லெனினை பின்பற்றுவராக இருந்தால் தமிழர்களுக்கு சம உரிமையை கொடுத்து எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சின்ன சீர்கேடு வந்தாலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக தலையிட்டு இதற்காக தமிழ் மக்களை காப்பதற்கு, ஈழ மக்களை காப்பதற்காக இந்திய அரசிடம் போராடுவார் என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன். நிச்சயமா மக்களோட வாழ்க்கை தரம் எந்த நாடாக இருந்தாலும் உயர வேண்டும் அப்படிங்கிறத அனைவரோட வாழ்த்தாவும் இருக்கிறது. அதே மாதிரி இலங்கை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம். தங்களுக்கான புதிய அதிபரை அனுரகுமார திசநாயக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். டெசோ மாநாடு, டெசோன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கலைஞர் உயிரோடு இருக்கிற போது 85 வயசுக்கு மேலே பாருங்க, ஒரு இலங்கை பிரச்சனைக்காக போர் நிற்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பாங்க. யார் இருந்தா சொல்லுங்க நீங்க? கலைஞர் இருந்தார். அதே மாதிரி டெசோ அமைப்பை ஏற்படுத்தி அனைத்து போராளி இயக்கத்துக்கும் நிதி கொடுத்தவர் கலைஞர். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். அனுரகுமார திசநாயக எவ்வாறு ஆட்சி புரிய போகிறார், அனைவருக்குமான அதிபராக அவர் இருக்க போகிறாரா, தனது இடதுசாரி கொள்கையை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தனது இடதுசாரி கொள்கையை நியாயப்படுத்த போகிறாரா, எப்படி இருக்க போகிறது அவரது ஆட்சி அப்படிங்கிறத வருங்காலங்களில் பார்ப்போம். அரங்குக்கு மேலும் இலங்கையிலிருந்து இணைந்தும் தங்களோட கருத்துக்களை ரொம்ப அற்புதமா, ரொம்ப பரபரப்பா பதிவு செய்த அனைவருக்குமே நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு சிந்தனை களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.